கார்கில் போரின் 25ஆம் வெற்றி விழா கொண்டாட்டத்தை நாடே கொண்டாடி வரும் இந்த நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களும் ஜம்மு காஷ்மீரில் செய்து வரும் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் காஷ்மீர் என்றாலே தீவிரவாத தாக்குதல்கள், எல்லை தாண்டிய பயங்கரவாதங்கள் பற்றிய பேச்சுக்கள் தான் அதிகம் இருக்கும். ஆனால் இன்று அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சி என மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குற்றச்சம்பவங்கள் 68% குறைந்துள்ளன. அப்பாவி மக்கள் கொல்லப்படும் சம்பவங்கள் 81% குறைந்துள்ளன. 2 கொடி 2 நிர்வாகம் 2 அரசியலமைப்பு சட்டம் என நிர்வாகத்திற்கும் இறையாண்மைக்கும் எதிரான எல்லா விஷயங்களும் ஒழிக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தின் மீது கல்லெறியும் சம்பவங்கள் அறவே ஒழிக்கப்பட்டுள்ளன. தீவிரவாதத்திற்கு எதிராக எந்தவித சமரசமும் இல்லாத துரித நடவடிக்கை என நிர்வாகம் ரீதியாக மட்டுமல்லாமல் அங்குள்ள இளைஞர்கள் பயங்கரவாதத்தை நோக்கி நகர்வதை தடுக்க, அவர்களை கல்வியை நோக்கி திருப்பவும் மோடியின் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. புதிய மருத்துவக் கல்லூரிகள், தொழில்நுட்பக் கல்லூரிகள் என பலதரப்பட்ட கல்வி நிலையங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே உள்ள கல்வி நிலையங்களின் சீட்டு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளன. வேலை வாய்ப்பினை ஏற்படுத்த புதிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. சப்த ரிஷிகளில் ஒருவரான காஷ்யப முனிவரின் திருவடி ஸ்பரிசம் பட்ட காஷ்மீரை திரும்ப மீட்ட மோடி அமித்ஷா கூட்டணி தொடர்ந்து அங்கு மறைக்கப்பட்ட பல கலாச்சார பெருமை மிக்க இடங்களையும் புனரமைப்பு செய்து வருகின்றனர். அந்த வகையில் குப்வாரா என்னும் இடத்தில் சாரதா தேவிக்கு புதிதாக கோவில் கட்டப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரைக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பதன் மூலம் முன்பை விட ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போது புனித பயணமாக அமர்நாத் வருகின்றனர். காஷ்மீரின் கலாச்சார பெருமை மிக்க 123 இடங்களை புனரமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதுடன் ஜம்மு காஷ்மீரின் பாரம்பரிய கைத்தறி தொழில் முன்னேற்றமடைய ஏராளமான புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் முழுவதும் அடிமட்ட அளவில் உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தும் நோக்கில் 2020ஆம் ஆண்டு பஞ்சாயத் ராஜ் சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. முஃப்தி மற்றும் ஃபரூக் என 2 குடும்பங்களின் கைகளில் மட்டுமே இருந்த அரசு அதிகாரிகள் இப்போது பரவலாக்கப்பட்டு வருகிறது. சாதாரண பிரஜையும் அதிகாரம் பெறும் வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒன்றிய அளவிலான தேர்தலில் 98% எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் முதன்முறையாக நடைபெற்றுள்ளது. பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கும் இடஒதுக்கீடுகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் என்பதால் வளர்ச்சி மிகவும் தடைப்பட்டு இருந்த ஜம்மு காஷ்மீரில் ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்ட பின்பு பாதுகாப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளதால் மாநிலத்தில் சுற்றுலா அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. 2008ஆம் ஆண்டு 76 லட்சமாக இருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டு 2 கோடியை தாண்டியது என்பதே இதற்கு சாட்சி. மாநிலத்தில் வளர்ச்சிக்காக சுற்றுலா தலங்களின் எண்ணிக்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய சினிமா தியேட்டர்கள் 2 தலைமுறைகளுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரதம மந்திரி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பிரத்யேகமாக 80,000 கோடி முதலீட்டில் 63 புதிய ப்ராஜெக்டுகள் நடைபெற்று வருகின்றன. கார்கில் போரின் 25ஆம் ஆண்டு வெற்றியை தேசம் கொண்டாடும் இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் காஷ்மீர் வளர்ச்சிக்கான திட்டங்களும், காஷ்மீரின் பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு என இயங்கும் அரசின் நோக்கமும் கார்கில் போரில் மறைந்த வீரர்களின் தியாகத்திற்கு உண்மையான வீர வணக்கமாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை.